இங்கே வா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. எப்படி நீ நல்லா பொட்டு மாமாவோட சப்பி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எனக்கு சொல்லித்தரத்துக்கு? எனக்கு அந்த மாதிரி கேவலமான இதெல்லாம் வேணாம் சரியா? இவ வீடியோவுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான் பாருங்க, சிஸ் அது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை, இவளை அரெஸ்ட் பண்ணணும்னு. எது பொட்டு மாமா அப்படின்றது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா? அப்போ நான் இப்போ ஒரு வீடியோ போடுவேன், அதில் உள்ளவங்க எல்லாத்தையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீலாம் என் ஸ்டாண்டர்டுக்கு உனக்கெல்லாம் நான் வீடியோ செய்யணும்னு அவசியம் ஹேரே கிடையாது, ஓகேவா? நான் அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் பிகாஸ் யூ அன்எடுக்கேட்டட் பாஸ்கெட். ஸோ ஐ கோட் ரியலி திஸ் கைண்ட் ஆஃப் அ சிப்ஸ்கேட் திஸ் கைண்ட் ஆஃப் அ சிப்ஸ்கேட் லைக் யூ ஐ ரியலி கோட் நோ டைம் டு என்டர்டெயின். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை பிகாஸ் guys, I would like to tell you something to the society. All the gentlemen and ladies, please look at her. அவள் பேசுகிற பேச்சை பாருங்களேன். அவள் ஒரு பொம்பளை. ஹே, ஹலோ இங்கே பாரு, நீ எவளை பற்றி பேசுன, யாரை பற்றி பேசுன, இட்ஸ் நாட் மை ஃபக்கிங் ப்ராப்ளம், ஓகே? அதை பற்றிலாம் எனக்கு அந்த ஷீட் பற்றிலாம் தெரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. நீ எவளை வேணாலும் எஸ், எப்படி வேணாலும் எஸ், இட்ஸ் நாட் மை. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்தா ஒரு தமிழ் தொட்ட பொண்ணு மாரி பொட்டு வச்சுருக்க, அடக்கமாக சட்டை போட்டிருக்க, ஆல் ஓகே. அவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பெண்ணாக இருக்கிற நீ பொட்டு மாமாவோட போய் பண்ணியா அப்படின்னு அந்த கெட்ட வார்த்தையை நீ பேசுறிய. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை பேசுகிற பேச்சா அது? நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணால் உன் புருஷன் பார்ப்பான், உன் பிள்ளை பார்க்கும், உனக்கு அப்பா இருக்கார் தானே? கண்டிப்பாக அப்பா இருப்பார். உங்கள் அப்பா இந்த மாதிரி நீ பேசுகிறத பற்றி எதுவும் சொல்லலையா? ஆத்திரத்தில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நம்மளுக்கு பிடிச்சமானவங்களை பற்றி யாராவது பேசினா நம்ம ஆத்திரப்படுறது இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம். அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது முக்கியம், கரெக்டாக? நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? பொட்டு மாமாவோட போயிட்டு பண்ணியான்னு கேட்குறிய. உனக்கு அறிவு இருக்கா? சோற திங்கிறியா, பீய தின்றியா? ஐ திங்க் நீ விஜய் சாரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுனது நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரலைன்னு நினைக்கிறேன். நான் கொண்டு போய் சேர்க்குறேன், ஓகேவா? நான் கொண்டு போய் சேர்க்குறேன். யாரும் இப்போ ரீசனாக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஒன்று அரெஸ்ட் பண்ணணும்டி, ஒன்று அரெஸ்ட் பண்ணணும்னு நான் சிபாரிசு பண்ண சொல்லுவேன் எல்லாரையும். என்னோட ஃபேன், என்ன ஃபாலோ பண்ணுற ஃபேன் கண்டிப்பாக உன்னை பாருடி, நீ வெயிட் பண்ணு, ஓகேவா? ஒரு பொம்பளை மாதிரி உனக்கு பேச தகுதி இல்லை. ஹே, எதுக்கு உன்னோட ரிமேக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? உன்னோட ஸ்டிச் எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஏன் பயமா? உன் வீடியோ பிடிச்சி ஸ்டிச் பண்ணி செஞ்சிருவோனே. இட்ஸ் ஓகே, நான் வீடியோ டவுன்லோட் பண்ணி கூட செய்வேன். வாய அடக்கி பொம்பளை மாரி பேச கற்றுக்கோ. உனக்கு பிடிக்கல, யாராச்சும் டீம் இருக்காங்களா? ஏதாவது அரசியல் உனக்கு பிடிக்கலையா? பேசு, கத்து, குரல் கொடு. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்டி பெண்களோட வர்க்கத்தை அவமானப்படுத்தாத. அசிங்கமாக கெட்ட வார்த்தை